ஜாப் கிடைக்கலையா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணுமா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிங்க. ஸோ எனி இயர் பாஸ் அவுட்டுங்க, எனி டிகிரி யாருக்கு வேணாலும் ஐடிக்குள்ள நுழையணும். மார்க்கெட்டிங்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங், எப்படிலாம் மார்க்கெட்டிங் இருக்கு, அப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னப்பா, எதனால இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்கு பாருங்க, பேனா இருக்கு, வாங்குறீங்களா அப்படின்ற மாதிரி நான் கேட்குறேங்க. கேட்கும் போது வந்து மக்களை கொண்டு போய் ரீச் பண்ணுறேங்க. சரிங்களா, ஓகேவா? அதாவதுங்க நேரில் சொல்கிறத விட இன்டர்நெட் மூலமாக சொல்கிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசங்க. நம்மளால மெஷர் பண்ண முடியாது. அவன் 1 வருஷம் கழிச்சு வரலாம், 5 வருஷம் கழிச்சு கூட வரலாங்க. இது அப்படி கிடையாது. ஹாய், வெல்கம் டு விக்கி அண்ட் காஷன் கம்பெனி. நான் உங்களோட அண்ணன் வெங்கட்டுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு பார்க்க போகிறோங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்றைக்கி பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்கும் ஒரு டெக்னாலஜிங்க. ஜாப் கிடைக்கலையா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணுமா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிங்க. ஸோ எனி இயர் பாஸ் அவுட்டுங்க, எனி டிகிரி யாருக்கு வேணாலும் ஐடிக்குள்ள நுழையணும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணும்னா வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் கரெக்டான ஸ்கோப்புங்க. அண்ணா, மார்க்கெட்டிங்னா ஒரு ப்ராடக்ட் கொண்டு போய் சேல் பண்ணுறதான்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அது வந்து லிட்டரலாக சேல் பண்ணுறதுங்க. இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா அதே ப்ராடக்ட் ஆன்லைன் மூலமாக மக்கள் கொண்டு போய் ரீச் பண்ணுறது தாங்க. இது வந்து டிப்பிக்கல் மார்க்கெட்டிங் கிடையவே கிடையாது. ஏன்னா வந்து இதில் டெக்னிக்கலும் வருதுங்க. சரிங்களா, ஓகேவா? ஸோ எல்லாராலையும் படிக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நீங்கள் லேர்ன் பண்ணிங்க. நீங்கள் வந்து லைக் ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்க, உங்கள் ப்ராடக்ட்டை செமையாக கொண்டு போகணும்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் ரைட்டான சாய்ஸுங்க. உங்கள் ப்ராடக்ட்டை கொண்டு போய் பெரிய பணக்காரர் ஆகிறதுங்க. சரி, ஓகே. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி இந்த வீடியோவில் மார்க்கெட்டிங்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங், எப்படிலாம் மார்க்கெட்டிங் இருக்குது, அப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னப்பா, எதனால் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற இந்த 4 முக்கியமான ஏரியா தான் நம்ம பார்க்க போகிறோங்க. நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. ஹெச்ஆர் டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க, அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனோம்னா கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தருவோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னா வந்து கம்பெனி எல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது ஒன்றை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனா 2-3 மாசம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையா வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்ல உண்மையாவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு ஏங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையா போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. மார்க்கெட்டிங்னா என்ன? நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை வந்து ப்ரமோட் பண்ணி, ஒரு சர்வீஸோ ப்ராடக்ட் ஏதோ ஒன்று ப்ரமோட் பண்ணி பிஸ்னஸை கொண்டு வரதா மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. வெவ்வேறு வகையான மார்க்கெட்டிங் இருக்குங்க. ஒரு வகையான மார்க்கெட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரெடிஷ்னலாக மார்க்கெட்டிங்க. இங்கே ரோட்டில் வந்து பேனர் ஓட்டுறது, போஸ்டர் ஓட்டுறதுங்க. இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேனா இருக்குது, சூப்பரான பேனா வாங்க அப்படின்னு மைக்கில் சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான மார்க்கெட்டிங்க. நியூஸ் பேப்பரு, டிவி, ரேடியோன்ட்டு இல்லை ஃப்ளையர்ஸ், இந்த ப்ரௌச்சர் மாதிரி தராங்க இல்லைங்களா, அது மூலமாக கஸ்டமர் ரீச் பண்ணுறதுங்க. ரெண்டாவது இருக்கிறது தான் நாம் பார்த்துட்டு இருக்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க. இன்டர்நெட் மூலமாக வந்து டிஜிட்டலாக, அதாவதுங்க நீங்கள் ஒரு ஹோட்டல் நடத்துறீங்க, கூகுளில் போய் ஹோட்டல் இன் சென்னைன்னு போட்டு உங்கள் வெப்சைட் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், எப்படி வியாபாரம் ஆகும்? யோசிச்சு பாருங்கள் பிஸ்னஸுங்க. ஸோ டிஜிட்டலாக வந்து ஒரு வெப்சைட்டை கூகுளில் ஃபஸ்ட்டு கொண்டு வர்றது, ஓகேவா, ஃபேஸ்புக்கில் ஃபஸ்ட்டு கொண்டு வர்றதுங்க, யூடியூப்பில் ஃபஸ்ட்டு கொண்டு வர்றது, இதெல்லாமே தான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இன்டர்நெட்டில் உங்களுக்கு கொண்டு வரது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா 3ஆவதாக இன்னொரு வகை இருக்குது. அது பேர் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க. இந்த லிங்க்கெல்லாம் அனுப்பிச்சு ஃபேஸ்புக்கில் வந்து உங்களுக்கு இது மாதிரி வேணுமா, அப்போ 50% ஆஃபர் வருது, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் போய் பார்த்துக்கலான்ட்டு அந்த மாதிரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். யூடியூப்பில் ஃபேமஸாக இருப்பாங்க, இன்ஸ்டாவில் ஃபேமஸாக இருப்பாங்க. அவங்க அந்த ப்ராடக்ட்டை பற்றி பேசி, நான் பர்சனலாக இந்த சோப்பு யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்களும் யூஸ் பண்ணுங்கள், இது இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். நம்ம இப்போ விஜய், அஜித்துங்க யாரோ ஒரு ஹீரோஸ் வந்து அட்வர்டைஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அது எல்லாமே இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ பாப்புலர் பர்சனாலிட்டிஸ் மூலமாக பண்ணுறது தான் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. சரி, ஓகே. ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்னா என்ன அண்ணான்னு கேட்டிங்கன்னா வந்து இது வந்து அந்த காலத்துலேருந்தே இருக்கிற மார்க்கெட்டிங் வேலை தான் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங். அதாவது வந்து இன்டர்நெட் வர்றதுக்கு முன்னாடி இந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுவாங்க பாருங்களேன். ப்ரௌச்சர்ஸ்லாம் இருக்கா, இந்த ரோட்லலாம் வந்து பேனர் மாதிரிலாம் வச்சு அது மூலமாக வந்து பண்ணுறது தான் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங். இதுவே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து கூகுளில் எஸ்இஓ பண்ணி வெப்சைட்டை மேலே தூக்கிட்டு வருதுங்க. சோஷியல் மீடியா மூலமாக இன்ஸ்டா, வாட்ஸ்அப் அது மூலமாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுங்க. இமெயில் மூலமாக, மொபைல் ஆப் மூலமாக, வெப்சைட் மூலமாலாம் மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. பாருங்கள், மொபைல் ஆப் மூலமாக பண்ணுறதுங்க. இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து இன்ஸ்டாவில் வருங்க, அது மாதிரிலாம் பண்ணுறதுங்க. வெப்சைட்டில் வர ஆட்ஸுங்க,
ஸோ யூடியூப்பில் வீடியோ ஆன் பண்ண ஒரு ஆட் வருது இல்லையா, அந்த மாதிரி ஆட்ஸ் மூலமாக பண்ணுறது தான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு முன்னாடி வந்து லைக் என்னுடைய ப்ரொஃபைல்லாம் வந்துச்சுங்க. ஸோ ஐ திங்க் அதையும் உங்களுக்கு காமிச்சலாம் நம்புகிறேங்க. ஓகேவா? ஸோ பாருங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு போயிடுங்க. போனீங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த போர்ட்டல் வருங்க. இந்த போர்ட்டல் அப்படியே கீழே வந்தீங்கன்னா வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு என்னெல்லாம் டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருப்பாங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கான கோர்சஸுங்க, அதுக்கான டீட்டெயில்ஸுங்க, உங்களுக்கு 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸுக்கு நான் கேரண்டி தரேங்க. ஓகேவா? இங்கே இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இந்த டாபிக்ஸ் எல்லாமே படிக்கணுங்க. ஓகேவா? இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதா ஃபில் பண்ணி நம்ம கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்படியே கீழே வாங்க. ஸோ இதில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அட்வான்ஸ் வேறு இருக்குது, அதையும் படிச்சிருங்க. உங்களுக்கு நான் தெரியும் நினைக்கிறேன். நான் ஒரு மைக்ரோசாஃப்டோட மோஸ்ட் வேல்யூபிள் ப்ரொஃபஷனல் அவார்ட் வினருங்க. 1000 பேருக்கு மேலே நம்ம கம்பெனியில் படித்து பிளேஸ் ஆகிருக்காங்க. ஓகேவா? வாங்க, உங்களுக்கு எல்லா கைடன்ஸும் நான் பண்ணுறேன். சரி, இப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் மாறுதாங்க. ஓகேவா? இந்த பிளாகர்ஸுங்க, இன்ஃப்ளூயன்சஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நான் வந்து இந்த மைக்கை யூஸ் பண்ணிட்டுருக்கேன், இந்த மைக் நீங்கள் அமேசானில் வாங்கினா வந்து இந்த லிங்கை போய் கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை வாங்கினீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஒரு காசு வருங்க. ஓகேவா? நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னுடைய செட்டப் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது, லைட்டு கேமரா செட்டப்லாம், இந்த கேமரா யூஸ் பண்ணுறேன் அமேசான் லிங்க்கு, இந்த மைக்கு நான் யூஸ் பண்ணுறேன் இந்த அமேசான் லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி அமேசானை நீங்கள் வாங்கினீங்கன்னா அமேசான் வந்து ஒரு கமிஷன் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இது மூலமாகவும் வந்து அவனுக்கு நமக்கு இந்த ப்ராடக்ட் வித்துருச்சுங்க, அவனுக்கு ஏதோ ஒரு கமிஷன் கிடச்சிச்சுங்க. இந்த மாதிரியும் பண்ணுவாங்க. இது இல்லாமல் வந்து ட்ரெடிஷ்னல் அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங் ஒன்று இருக்குங்க. அது ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி தாங்க. பாருங்களேன், ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் இருக்காருங்க. ஸோ நம்ம மக்கள்லாம் இருக்கான்னு வச்சுங்களேன், இவங்களுக்கு வந்து நார்மலாக வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்கும். ஒரு ஆள் நின்றுக்கிட்டு, ஏங்க உங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குது பாருங்க, இந்த பேனாக இருக்குது, வாங்குறீங்களா அப்படின்ற மாதிரி நான் கேட்குறேங்க. கேட்கும் போது வந்து மக்களை கொண்டு போய் ரீச் பண்ணுறேங்க. ரீச் பண்ணிவிட்டு அவங்க அந்த ப்ராடக்டை வாங்கினாங்கன்னா எனக்கு அதில் ஒரு பணம் வரும். இது ட்ரெடிஷ்னலாக இருக்க ஒரு அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங்க. இதுவே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்க டிஜிட்டல் அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங் எப்படி இருக்குது அப்படின்னா வந்து அந்த லிங்க்கை வந்து எல்லாருமே மொபைல் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, மொபைலில் எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சரோ ஒரு யூடியூபரோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கேன், வாங்குறீங்களா? வாங்குறதா இருந்தால் இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பர்சனுக்கு பணம் வருங்க, அந்த மார்க்கெட்டிங் பண்ண ஆளுக்கு பணம் வருங்க. இது வந்து டிஜிட்டல் அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங். சரிங்களா? ஓகேவா? அதாவதுங்க நேரில் சொல்கிறத விட இன்டர்நெட் மூலமாக சொல்கிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்னா என்ன? மதன் கௌரி மாதிரி ஒரு ஆளுங்க, இந்த மாதிரி இன்னைக்கு நிறைய வந்து இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்க இல்லைங்களா இன்ஸ்டாகிராமில், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்க ஒரு பிராண்டை வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. நான் இந்த பிராண்டு வாங்கியிருக்கேன், சூப்பராக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணுவாங்கன்னா அந்த பிராண்டுக்காரங்க ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? ஓகேவா? அது ஆன்லைனில் நடிப்பாங்க, அவ்வளோதாங்க. அதான் வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். அது மூலமாக வந்து நல்ல பிஸ்னஸை கொண்டு வருவாங்க. ஓகேவா? சரி. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற இந்த கான்செப்ட்டு, இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங் எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் வருதுங்க. முதல்ல தெரிஞ்சுங்க. சரியா? ஓகேவா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா எதனாலன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போகணும், ஆல்ரெடி ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் சூப்பராக இருக்குப்பா, நான் ஏங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக நீங்கள் வந்து வைடராக ரீச் பண்ண முடியும். சென்னையில் இங்கே மட்டும் கத்துறதை விட தமிழ்நாடு ஃபுல்லாக ரீச் ஆகும், இந்தியா ஃபுல்லாக ரீச் ஆகும், வேர்ல்டு ஃபுல்லாக ரீச் ஆகுங்க. அதனால் வைடர் ரீச் உங்களுக்கு கிடைக்குங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்னால் டார்கெட்டட் ஆடியன்ஸுங்க. எப்படின்னா வந்து இந்த வயசுலேருந்து இந்த வயசில் இந்த ஊரில் இருக்கவங்க மட்டும்தான் போய் இந்த ஆட்ஸ் போய் ரீச் ஆகணும், அவங்களுக்கு மட்டும் நம்ம இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ண முடியும். இப்போ ரோலில் வந்து ஒரு பேனர் ஓட்டுறங்க, எல்லாரும் பார்ப்பாங்க, ஸ்டூடெண்ட் மட்டும் பார்க்கணும் சான்ஸ் கிடையாது, எல்லாரும் தானே பார்ப்பாங்க. ஆனால் இதில் வந்து டார்கெட்டாக நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஆட் பண்ணலாங்க. அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ்ங்க. பேனர்னால் கிழிச்சிடுவாங்க, பிச்சிடுவாங்க, அதை எடுத்து போய் ஒட்டணும், ஏகப்பட்ட வேலைங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படி இல்லை, ஒரு பேனர் ரெடி பண்ணி ஆன்லைனில் போஸ்ட் பண்ணால் போதுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரீச் ஆகிடுங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா வந்து மெஷரபிள் ரிசல்ட்ஸுங்க. நீங்கள் இவ்வளோ 100 ரூபா செலவு பண்ணப்பா எவ்வளோ எனக்கு வந்துச்சு நீங்கள் செக் பண்ண முடியும். இப்போ ரோட்டில் வந்து பவுச்சர் கொடுக்குற, அந்த ப்ரௌச்சர் கொடுத்தது அவன் வந்தால் பிஸ்னஸ், வரலன்னா நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. அவன் 1 வருஷம் கழிச்சு வரலாம், 5 வருஷம் கழிச்சு கூட வரலாங்க. இது அப்படி கிடையாது. 100 பேர் இதை பார்த்துருக்காங்க, 10 பேர் வந்து இதை வாங்கியிருக்காங்க, 10 பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க, 2 பேர் வாங்கியிருக்காங்கன்னு தெளிவாக உங்களுக்கு எல்லாமே கிடச்சிருங்க. அதனால தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக சொல்லப்படுதுங்க. நம்ம கம்பெனி காஷன் ப்ராடக்ட்டில் உங்களுக்கு கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு உதவி பண்ண தயாராக இருக்குங்க. இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுனால நீங்கள் பண்ணலாங்க. அண்ணா கோர்ஸாக எங்கேயோ பண்ணிட்டா இன்டர்ன்ஷிப் பண்ணணும், கண்டிப்பாக வாங்க, அதுக்கும் நான் உதவி பண்ண
தயாராக இருக்குங்க. நீங்கள் என்னுடைய காண்டாக்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன், சென்னையோட அட்ரஸ் கொடுத்துருக்கேன், என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட், இமெயில் ஐடி எல்லாமே இருக்குங்க. உங்களுக்கு என்ன உதவினாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உதவி பண்ண தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம். நான் உங்களோட அண்ணன் வெங்கட் ஃப்ரம் விக்கி டிக்கன் காஷன். வாழ்க தமிழ். என்கிட்ட படித்து நேர்மையாக வேலைக்கு போன 1000 மாணவர்கள் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க.